ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது மலையாளத்தில் சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ரிலீஸ் ஆயிருந்தது யாருக்குமே இருக்குமே தெரியல. ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தோன்னே தான் ஓகே இந்த படம் வந்திருக்கு. அதாவது நான் பார்க்கும்போது சோஷியல் மீடியாலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணிருக்காங்க. படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இது எப்படி மிஸ் பண்ணோம், தேட்டரில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்கள்லாம் உண்மையா, முதல்ல அந்த படம் பார்க்கலாமா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்ற ஒரு படத்தோட கதை என்னென்னா, ஒரு காட்டில் ஒரு கதைக்கிழமை நடக்குது. அந்த காட்டை சுற்றி சில பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை பற்றி நான் பெருசாக ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. நீங்கள் படத்தை போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அந்த காட்டை சுற்றி ஒரு காக்கா கோயில் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்கும். அந்த காக்கா கோயிலை சுற்றி அந்த கதை நடக்கும். அந்த காக்கா கோயில் என்னென்னா, அதிகப்படியான ரத்தங்கள் சிந்துறதுனால, அதாவது வெள்ளைக்காரர் மக்களை அதிகமாக வெட்டி கொண்டதுனால அங்கே ரத்தம் அதிகமாக சிந்திடும். இனிமேல் இங்கே வரவங்க ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்றது தான் அந்த கோயிலோட கான்செப்ட். அப்படி ரத்தம் சிந்திருச்சுன்னா திரும்ப அந்த சம்பவம்லாம் டே 1லேருந்து ஃபஸ்ட்டுலேருந்தே நடக்கும் அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வச்சு அந்த கதை பார்த்தோம்னாக்கா இதை மூவ் பண்ணியே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். அப்போலேருந்து நம்ம கதாநாயகன், அதாவது ஹீரோன்றவர் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த காட்டில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. யாரோ செத்து போயிடுறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில தகவல் கிடைச்ச உடனே ஹீரோ அந்த காட்டுக்குள்ளார போய் மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து அந்த காட்டுக்குள்ளாரே எப்படி வெளியே வந்தார் அப்படின்றத ஒரு இதுதாங்க கதையே. இந்த கதையை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நவத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாகவே ஆரம்பிக்கிற கதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபாஸ்ட்டாகவே ஆரம்பிச்சிருது. இந்த கதை இப்படியெல்லாம் போகுமா, இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஏன்னா இதனுடைய கிளைமேக்ஸை நாம் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா அப்படின்றது தான் ஒரு கதையே. இதோட ஜேர்னர் த்ரில்லர் ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த கதை பார்த்தோம்னாக்கா ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ரன் ஆகிட்டு இருக்க கதையில் நம்ம ஹீரோ கண்டினியூஸாக மாட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்குது, திரும்ப வராரு, திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்ற ஒரு விஷயமே தான் நடக்குது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயமா அந்த கதையை சுற்றி பார்க்கப்படுது. ஸோ இந்த கதையை நான் பார்த்த உடனே ஓகே இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த கதை சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவேன்னா, நான் என்னோட சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு எல்லாரும் சொன்ன உடனே படம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானுமே பார்த்த வரைக்கும் படம் சூப்பருங்க. எந்த பேய் சினிமா த்ரில்லர் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. படம் ஓகே ரகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மலையாளத்திலிருந்து வரக்கூடிய கதைகள் ஃபுல்லாகவே மாறுபட்ட கதையாகவும் இருக்குது. அந்த கதைகள் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மூவ் பண்ணுற விதமாகவும் இருக்குது அப்படின்றது தான் மலையாள சினிமாட்டிக்கும் சொல்லுது. அங்கே காட்டப்படக்கூடிய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அங்கே எழுதப்படக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக எல்லாமே ஒன்றுலேருந்து டிஃப்ரெண்ட்டாகியும் மாறுபட்டும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மலையாளத்துலேருந்து ஒரு கதை வருதுனாலே கண்டிப்பாக இப்போ ஒரு சூப்பரான படமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் படம் வருது, ரொம்ப ஹை பட்ஜெட். இத்தனைக்கும் ஒரு சின்ன ஸ்டார் கூட ஹை பட்ஜெட்டில் தான் படம் பண்ணி எடுக்கிறாங்கன்ற போது அந்த அளவுக்கு கூட குவாலிட்டி இருக்கிறதுல நம்ம மலையாள சினிமாவில் பார்க்க கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு சின்ன ஸ்டாரு லோ பட்ஜெட் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறாங்க, கதையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணோம், எப்படி மிஸ் பண்ணோன்னே தெரியலங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த சம்பவம் அத்தியாயன்ற ஒரு கதை. இதை பற்றி அடுத்தடுத்து பார்ட்ஸ் வரும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா சம்பவம் அத்தியாயம் 1 தான் சொல்லியிருக்காங்களே. இப்படி நடக்கக்கூடிய கதை தான் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பரான படம் அப்படின்னு நானுமே சொல்கிறேன். IMDbயும் 7.5க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த படத்துக்கு அழகாக ஒரு 9 ரேட்டிங்கே கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கதைங்க. எந்த ஒரு பெரிய ஸ்டார்ஸுமே இல்லாத ஒரு கதை இப்படி நகருதுன்றது ரொம்ப ஒரு சூப்பராகவே பார்க்கப்படுது. எல்லாரும் நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது எப்படி நாம் தேட்டரில் மிஸ் பண்ணோம் அப்படின்றது எனக்குமே ஒரு சந்தேகம். ஏன்னா மஜ்மல் பாய்ஸ் தேட்டரில் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு விசில் அடித்து கைதட்டி எல்லாருமே படத்தை பார்த்து ரசித்தோம். ஆனால் சம்பவம் அத்தியாயன்ற ஒரு படம் மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் ஏப்ரல் 15 அன்னைக்கு தான் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர், அதாவது ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எல்லாருக்குமே ரீலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபேமஸாக அந்த படம் பார்த்தோம்னாக்கா பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. நானும் போயிட்டு அதை நம்பி பார்த்தேன். ரொம்ப ஒரு சூப்பரான படம்னே சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தை ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தெளிவாக்கிறேன். தேங்க்யூ.